Hi friends, I'm Surender, Access India one of the vice president இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஆக்சஸ் இந்தியா உள்ள வரணும்னா எப்படி வர்றது, எப்படி நான் பேஸ்மெண்ட்டை போட்டு அது மூலியமா மிகப்பெரிய இன்கம் கெயின் பண்றதுன்றதுக்காக ஒரு ஷார்ட் வீடியோ பண்ண போறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் இந்தியா உள்ள வரணும்னா ஒரு ஐடி நம்ம பிளேஸ் பண்ணியும் உள்ள வரலாம், 3 ஐடிஸ் பிளேஸ் பண்ணியும் உள்ள வரலாம், 7 ஐடிஸ் அதாவது ஃபேமிலி ஐடின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பிளேஸ் பண்ணியும் உள்ள வரலாம். இதனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒர்க் சேமா இருந்தாலும் நம்மளோட ரிசல்ட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு ஐடி பிளேஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு 8 மெம்பர்ஸை நம்ம டீம்ல லெஃப்ட்ல 4 மெம்பர்ஸ், ரைட்ல 4 மெம்பர்ஸ் நம்ம டிஃபரெண்ட் பண்ணி கொடுக்கும்போது லெஃப்ட்ல 400 PV, ரைட்ல 400 PV நடக்கும். அப்படி 400 PV நடக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு இன்கமா ஜெனரேட் ஆகும்போது 4000 rupees நம்மளுக்கு இன்கமா ஜெனரேட் ஆகும். இது ஒரு ஐடி போட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட். இதுவே ஸ்மார்ட் ஒர்க். இந்த கம்பெனியே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பேன் கார்டுக்கு 3 ஐடிஸ் வந்து பிளக் இன் பண்ணிக்கலாம். சோ அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ற விதமா 3 ஐடிஸ் நம்ம பேர்ல போட்டோம்னா, எக்ஸாம்பிள் U1 நம்ம தான், U2 நம்ம தான், U3 நம்ம தான். இப்ப U1க்கு நம்ம எந்த விதமான ஒர்க்குமே பார்க்க தேவையில்ல, U2க்கும் U3க்கும் பார்த்தா மட்டும் போதும். U2க்கு லெஃப்ட் ரைட், U3க்கு லெஃப்ட் ரைட், அதே 8 மெம்பரை இங்கேயும் பிளக் இன் பண்ண போறோம். பட் பிரிச்சு பண்ண போறோம். இந்த டீம்ல 2 பேர், இந்த டீம்ல 2 பேர், இந்த டீம்ல 2 பேர், இந்த டீம்ல 2 பேர், அதாவது ஒருத்தர் 100 PVல அதே 8 மெம்பர்ஸ் உள்ள வரும்போது நம்மளுக்கு கிடைச்ச ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இன்கம் 9000 rupees. அதாவது இங்க இன்கம் நம்ம பாத்தீங்கன்னா 8 பீப்புள் உள்ள வந்ததுக்கு நம்மளுக்கு கிடைச்ச இன்கம் 4000 rupees. இங்க உள்ள வந்ததுக்கு நம்மளுக்கு கிடைச்ச இன்கம் பாத்தீங்கன்னா 9000 rupees. எப்படின்னா U3 ஐடிக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் மேட்ச் ஆகி 2000 rupees கிடைச்சிரும். U2 ஐடிக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் மேட்ச் ஆகி 2000 rupees கிடைச்சிரும். U1 ஐடிக்கு 2 4, இங்கேயும் 4, நம்ம போட்ட ஐடி கணக்கு. ஸோ 5000, அப்படி 5000 வரும்போது 9000 நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஐடி போடும்போது அதே ஒர்க்குக்கு நம்ம கிடைக்கிற பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 4000னா, 3 ஐடி போடும்போது அதே ஐடிக்கு நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் 9000. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 7 ஐடி போடும்போது நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை சொல்கிறோம். ஒரு ஐடி பார்த்தோம், 3 ஐடி பார்த்தோம். இப்போ 7 ஐடிஸ் போடும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7 ஐடி வந்து நம்ம பேரில் போட முடியாது, இது ஃபேமிலி ஐடின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 3 ஐடிஸ் வந்து என் பேரை பேரலாம். இப்போ எக்ஸாம்பிள் சுரேந்தர்னா சுரேந்தர் பேரில் இந்த 3 ஐடியை பிளேஸ் பண்ணலாம். ரெண்டாவது யார் பேரில் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மதர் இருந்தாலும் சரி, டேட் இருந்தாலும் சரி, ஒய்ஃப் இருந்தாலும் சரி, சில்ட்ரன்ஸ் இருந்தாலும் சரி, யார் பேர்லையாவது அவங்க பேன் கார்டை யூஸ் பண்ணி U4, U5, U6, U7 ஐடியை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பிளேஸ் பண்ண உடனே U1 ஐடிக்கு U2, U3 நம்ம பிளேஸ் பண்ணதுனால அங்கே ஒர்க் பண்ண தேவையில்ல. U4, U5 பிளேஸ் பண்ணோம்னா U2க்கும் U3க்கும் ஒர்க் பண்ண தேவையில்ல. நம்ம ஒர்க் பண்ண போகிறது U4, U5, U6, U7 ஆக மொத்தம் 4 டீம் ஐடிக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். 4 டிராக்கிங் சென்டருக்கு ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது 4 பிரான்ச்சுக்கு ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு மொத்தம் 8 டீம். இந்த 8 டீமை மெயின்டைன் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன கிடைக்கும்னா, அதே 8 பேர் எப்படி நம்ம ஒரு ஐடி போட்டு 8 பேர் ரெஃபர் பண்ணி 4000 ஏர்ன் பண்ணமோ, அதே மாதிரி இங்க ஒரு சிங்கிள் பர்சனை ரெஃபர் பண்ணி சேம் 8 மெம்பர்ஸ் நம்ம ரெஃபர் பண்றது மூலமா நமக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 17000. இப்ப ஒரு ஐடி போட்டு அதே ஒர்க்குக்கு 4000 ஏர்ன் பண்ண போறீங்களா, இல்ல ஒரு 3 ஐடி போட்டு அதே இன்கம்க்கு நீங்க அதை 9000 ஏர்ன் பண்ண போறீங்களா, இல்ல 7 ஐடிஸ் பிளேஸ் பண்ணி 17000 ஏர்ன் பண்ண போறீங்கன்னா நீங்க முடிவு பண்ணீங்க. சோ இது ஃபர்ஸ்ட் வீக். இது அப்படியே டூப்ளிகேட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே. நம்மளுக்கு கீழே டீம் வராங்க, டீம் அப்படியே அதை டூப்ளிகேட் பண்றாங்கன்னா செகண்ட் வீக் ஒருத்தரும் அந்த டீம்ல 2 ஐடி வருதுன்னா 200 PV. அப்படி PV வரும்போது நம்மளோட இன்கம் பாத்தீங்கன்னா 34000 இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த U7க்கு லெஃப்ட்ல 200, ரைட்ல 200. அப்ப இந்த ஐடிக்கு 2000, இந்த ஐடிக்கு 2000, இந்த ஐடிக்கு 2000, இந்த ஐடிக்கு 2000. இந்த ஐடிக்கு நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணமா, ஆட்டோமேட்டிக்கா U2 ஐடிக்கு பாத்தீங்கன்னா 4000, அட் த சேம் டைம் U3 ஐடிக்கு 4000 அண்ட் U1 ஐடிக்கு பாத்தீங்கன்னா 8000, 34000 நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதுவே நெக்ஸ்ட் வீக் அந்த டீம் 1 டீம் 2ல பாத்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ், 4 மெம்பர்ஸ் நீங்க எடுத்தாலும் பரவாயில்ல, இல்ல உங்க டீம்ல இருக்கவங்க எடுத்தாலும் பரவாயில்ல. இது அன்லெவல் டெப்த்ன்றதுனால யார் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடிக்கு இன்கம்ன்ற மாதிரி 4 பீப்புள் வந்தாங்கன்னா 48000 நீங்க ஏர்ன் பண்ண முடியும். அட் த 4th வீக் 8 பீப்புள் உங்க டீம்ல வரும்போது உங்களோட இன்கம் 96000 இருக்கும். டோட்டல் ஒரு மந்த் ஆனஸ்டா ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களோட இன்கம் 1,95,000ன்றது சும்மா பார்ட் டைம் 1 hour ஒர்க் பண்ணா கூட நம்ம இதை பண்ண முடியும். இது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா பாசிபிள். நம்மளால முடியும் நினைச்சா எல்லாமே முடியும். இதே நாட்டுல ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட வருமானம் இல்லாத
ஆட்களும் இருக்காங்க. இதே நாட்டுல ஒரு நாளைக்கு 10 lakhs செலவு பண்ற ஆளுங்களும் இருக்காங்க. சோ நம்மளோட மைண்ட மாத்திரம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே மாறும். உங்களால முடியும் நினைச்சா இது முடியும், உங்களால முடியாது நினைச்சா இது முடியாது. நான் முடியும் நினைச்சதுனால என்னால முடிஞ்சிருக்கு. சோ இதை ஃபாலோ பண்ணீங்க. இப்ப நீங்க முடிவு பண்ணுங்க, ஒரு ஐடி போட்டு மேக்ஸிமம் 60,000 ரூபாய் சம்பாதிக்க போறீங்களா, 3 ஐடி போட்டு மேக்ஸிமம் 1,80,000 சம்பாதிக்க போறீங்களா, இல்ல 7 ஐடிஸ் பிளேஸ் பண்ணி 4,20,000 per week. அப்ப மந்த் பாத்தீங்கன்னா 16,80,000. இது நாளைக்கே முடியிற பிசினஸ் இல்ல, நம்ம ஃபியூச்சர் நிர்ணயிக்கிற பிசினஸ். இது ஒரு வாட்டி தான் நம்ம ட்ராக்கிங் சென்டர் எடுக்க போறோம், நினைச்சாலும் திருப்பி ஆட் பண்ண முடியாது. சோ முடிவை நீங்க எடுங்க. கரெக்டான பில்டிங், ஏன்னா பில்டிங் ரைஸ் பண்றவங்க தான் பேஸ்மெண்ட் எப்படி போடணும்னு தெரியும். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா போட்டீங்கன்னா எத்தனை அடுக்கு பில்டிங் கட்டினாலும் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நீங்க முடிவு பண்ணி ஒரு ஐடியா, 3 ஐடியா, 7 ஐடியான்றத முடிவு பண்ணி எடுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.